வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட VIVO T2 மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ இது எந்த மந்த்துக்கான அப்டேட்டு அப்படின்லாம் நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தலாம். வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாம் ஏர்லியாக வருதா இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் எழுதிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லைக் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா போன்ற மேலும் பல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இது என்னோடய மொபைல் ஃபோன் VIVO T2 5G ஃப்ரண்ட் டச் OS பார்த்திங்கன்னா 14 மேலே ரன் ஆகிட்டுருக்கு. Snapdragon 695 ப்ராசஸர். ஓகேங்களா, அந்த இதில் வந்துட்டு நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றது வந்துருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிஸ்டம் அப்டேட் நிறைய இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா திஸ் சிஸ்டம் இஸ் ஆல்ரெடி அட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ அப்டேட் லாக் பார்த்திங்கன்னா செக் பண்ணலாம், என்னென்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க பழசு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு அப்போதைக்கப்போ அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் வராமல் ஓடிட்டுருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு சிஸ்டமில் ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த அப்டேட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எல்லாமே ஒட்டுக்கா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அப்டேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்த ஒரு 10 to 20 நாளுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். ஸோ அந்த பிரச்சனையால் உங்கள் மொபைலில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வரலாம். ஓகேங்களா, அந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அப்டேட்டட் டு த செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிமீடியாக்காக ஆடியோவோட பேராமீட்டர்ஸ், அந்த ப்ளேபேக்கில் வர எஃபெக்ட் இதெல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ சேனல் அவுட்புட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்காமல், ஸோ அதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஸுக்கான ஆப்டிமைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று கிராஷ் ஆகும், எனக்குலாம் அது நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் அப்படின்னு கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேக்கப் எதுக்கும் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு பேக்கப் போட வேண்டியதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் பேக்கப் போட்டுக்கலாம். அதே இப்போ வந்துட்டு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ 3 டாட் அழுத்தியாச்சு. ட்ரையல் வெர்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நமக்கு ஏர்லி ஆக்சஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டு பீட்டா ப்ரோக்ராம் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நியூ ட்ரையல் வெர்ஷன் சொல்லிட்டு அப்டேட் நவ் அப்படின்னு இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டுக்கான எவ்வளோ MB அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கான அப்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சாமா, அதாவது நம்ம பவர் பட்டன் கிளிக் பண்ணும்போது அது வந்துட்டு மொபைல் ஆன் ஆகாமல் போயிருக்காமா. சில சமயம் அதை வந்துட்டு எனக்கு நடக்கலை. நான் எப்போவுமே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணிடுவேன், அதனால் பவர் பட்டன் நான் அழுத்துறதில்லை. ஓகேங்களா, ஸோ அந்த இஷ்யூ வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நெட்வொர்க் பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ வந்திருக்காம். ஸோ அதாவது டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்துட்டு ஆடியோ வந்துட்டு ப்ளே ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு VIVO T2 5G இருந்திருக்கு, அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆப்ஸுக்கானது இந்த விவோ ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு டவுன்லோட் ஆகும், 300 MB அப்படின்னு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, இதுலேயுமே நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களோட டேட்டாவெல்லாம் பேக்கப் எடுத்துக்கணும் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இது தேவையில்லை. ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி பேக்கப் ஒன்று போட்டு வச்சுட்டேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக ஏதாச்சும் இருந்தனாலும் நான் வந்துட்டு பேக்கப் போட்டுக்குவேன். ஓகேங்களா, ஸோ இந்த அப்டேட் எல்லாம் ஏன் முக்கியமானது கேட்டிங்கன்னா, உங்களோட டிவைஸில் வர ஃபால்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டே நமக்கு பிரச்சனையாக மாறலாம். அதனால் கொஞ்சம் டைம் நீங்கள் வெயிட் பண்ணி அப்டேட் வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ அந்த எடுத்தவங்க ஒருத்தவங்க அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்டேட் அப்படின்றது ஸ்டேபிளாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 90% வந்துடுச்சு. நான் வந்துட்டு 3 MB/s அப்படின்ற மாதிரி டவுன்லோட் போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டால் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஓகேங்களா, பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லை கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு அப்டேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அரல்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஓவர் நைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நைட்டில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிக்கும், ஒரு 10 to 12 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிக்கும். இப்போ நான் இன்ஸ்டால் ஓவர் நைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லை இன்ஸ்டால் ஆகுன்னு கொடுத்தாலுமே இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் ஆஃப் ஆகிட்டு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட் வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டாடா, பை பாய், டேக் கேர்.